ஸ்ரீவைகுண்டம் என்கிற ஒன்றுபட்ட திருநெல்வேலி மாவட்டத்தில் பிறந்த அவர் ஏறத்தாழ ஒரு கொள்கையிலேயே தன் வாழ்நாள் முழுக்க வாழ்ந்த தலைவர் அப்படின்னு. அப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஒரு மென்மையான அமைதியான நல்ல கண்ணை நம்ம பார்க்குறோம். வர்க்க போராட்டத்திற்கான மிகப்பெரிய வெடிகுண்டோட அலைந்து கொண்டிருந்தவராக ஒரு டெரராகவும் அவர் இருந்திருக்கிறாரு. இவர் தலித் அல்லாத ஒருவர் தலித்துக்களுக்கான நிலம் சார்ந்த பிரச்சனையில, களம் சார்ந்த பிரச்சனையில, போராட்டத்தில் அந்த காலகட்டத்தில் தான் அவர் கைது செய்யப்பட்டு ஏறத்தாழ 7 ஆண்டு காலம் ஆயுள் தண்டனையில் அவர் இருக்கிறார். குண்டுவெடிப்பு நிகழ்ந்து ஒட்டுமொத்த மக்களுடைய அதிருப்தியும் ரொம்ப ஒரு மோசமான ஒரு காலகட்டம். இப்போ இஸ்லாமியர்கள் மீதான கோபம் இருக்கு எல்லாருக்கும். முஸ்லீம் லீக் கொடியை கட்டக்கூடாதுன்னு முஸ்லீம் லீக்காரனே சொல்கிறான். நம்ம போனோம்னா ஓட்டு கிடைக்காது. அவர் கூட்டணி கட்சிக்கான எல்லா கொடியும் வாகனத்தில் கட்டப்படும் போது முஸ்லீம் லீக் கொடியை காணாம எங்க நல்ல கண்ணே கேட்குறேன். அவருடைய சொந்த மாமனாரா இருக்கிறவரு இந்த சாதி படுகொலையில கொலை செய்யப்படுறாரு. கொலை செய்யப்படும் போது என்ன பண்றாங்கன்னா எதிர்க்கு தரப்பை தாக்கணும்னு எல்லாரும் தயாரா இருக்கிற போது, அது மட்டும் இல்ல, அவர் வீட்டுக்குள்ள தண்ணி வந்துருச்சு, வெள்ளம் வந்துருச்சு. அவர் மீட்க போனப்ப அவர் என்ன பண்றாரு, மத்தாலையெல்லாம் தூக்கியா, என்னைய தூக்கி நாங்கள் ஜாக போற கிளம்ப, என்னைய தூக்கி என்ன பண்ண போற அப்படின்லாம் கேட்டார் அவரு. அப்புறம் இவங்க தோழர்கள்லாம் தூக்கியா, நாங்கள் எல்லாரையும் தூக்குறோம், நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டு போனாங்க. அவர் அதிமுக ஒரு நல்ல கண்ணு ஏன் இல்லை, பாஜக ஏன் ஒரு நல்ல கண்ணு இல்லை, ஏன் திமுக ஏன் ஒரு நல்ல கண்ணு இல்லை? ஒரு நல்ல கண்ணு எளிமையாக வாழ்ந்தார் என்றால், அல்லது ஒரு சிறந்த மனிதராக வாழ்ந்தார்னா அவருடைய வணக்கம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முதுபெரும் தலைவர் நல்லக்கண்ணு அவர்கள் ஒரு கவலைக்கிடமான நிலைகளில் மருத்துவமனையில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி செய்திகள் வருது. தமிழக அரசியலில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு தலைவர், நூற்றாண்டுகளை கடந்து இன்னமும் இருக்கக்கூடியவராக, எல்லோராலும், அதாவது எதிர்த்தரப்படக்கூடிய பாஜக எல்லோராலும் ஒரு நேர்மையாளர் என்று அறியப்படக்கூடியவர் தான் நல்லக்கண்ணு. முதல்ல யார் இந்த நல்லக்கண்ணு, அவருடைய சிறப்பம்சமாக எதை பார்க்கலாம்? ஸ்ரீவைகுண்டம் என்கிற ஒன்றுபட்ட திருநெல்வேலி மாவட்டத்தில் பிறந்த அவர் பள்ளி நாட்களிலே அவருடைய ஆசிரியர்களுடைய கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டு அவர் காந்திய கோட்பாடுகளுக்குள்ள முதல் கட்டமாக போகிறார். அன்று விடுதலை போராட்டம் பற்றி எறிந்த அந்த காலகட்டத்தில், ஏறத்தாழ காந்திய கோட்பாடுகளுக்குள்ள பயணித்த அந்த காலகட்டத்திலேயே அவருக்கு கம்யூனிசம் பற்றிய ஒரு அறிமுகம் அவருக்கு கிடைக்கிறது. 15 வயதிலேயே என்னை கம்யூனிஸ்ட் கட்சியில் போய் சேர்த்துக்கங்க என்று சொல்லக்கூடிய இடத்துல அவர் இருந்திருக்காரு. அவங்க சேர்க்கலை. கம்யூனிஸ்ட் கட்சியில் உறுப்பினராக உடனடியாக யாரையுமே சேர்க்க மாட்டாங்க. 18 வயது ஆனதற்கு பின்பு தான் அவங்க கம்யூனிஸ்ட் கட்சியில் அவரை சேர்த்துருக்காங்க. அவர் முழுக்க சித்தாந்த ரீதியாகவே இயங்கி இருக்கிறார். அதாவது அவரை பொறுத்தவரையில் என்னென்னா, உங்களுக்கு விடுதலை பெறுகிற அரசியல் என்பது சாவி மாறுகிறது தான். பிரிட்டிஷ்காரன்ட்ட இருக்கிற சாவி உள்ளூர் முதலாளிகளுக்கு மாற்றுவது தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனை இருக்கிற போது, அடித்தட்டு மக்களுக்கான விடுதலை எப்படி சாத்தியப்படும்? அப்போ விவசாயிகளாக இருக்கிறவன், விளிம்பு நிலை மக்களாக இருக்கிறவனுடைய விடுதலைக்கு நாம் உழைக்க வேண்டும் என்கிற அந்த உத்வேகம் அவருக்கு வருகிறது. அதனால் அவர் தன்னை ஒரு கம்யூனிஸ்டாக அவர் ஏன்னா அவர் நாடகம் போட்டது, கல்லூரியில் படித்த போது அவர் காலேஜை விட்டு அவர் வெளியேற்றப்பட்டிருக்கிறார். திருநெல்வேலி இந்து கல்லூரியில் அவர் படிக்க போனப்போ அவர் போராட்ட களங்களில் ஈடுபடுறார் என்பதனால அவர் வெளியேற்றப்பட்டிருக்கிறாரு. அவருக்கு இருக்கிற நீண்ட அனுபவம் தமிழ்நாட்டில் இப்பொழுது எந்த அரசியல் தலைவருக்குமே இல்லை. ஏறத்தாழ ஒரு கொள்கையிலேயே தன் வாழ்நாள் முழுக்க வாழ்ந்த தலைவர் அப்படின்னு இன்றைக்கி சமகாலத்தில் யாரையுமே சொல்ல முடியாது. நிறைய நிலைப்பாடுகள் மாறுறாங்க. நமக்கு தெரியும், 15 வருஷமாக பெரியாரை பேசின ஒருத்தர் அடுத்த 15 வருஷம் பெரியாருக்கு எதிராக பேசுகிறார். பட்டிமன்ற அணியில் மாதிரி மாறி மாறி பேசுகிறாங்க. அப்படிலாம் அரசியலில் நிறைய போலிகளை நம்ம சமகாலத்தில் பார்க்குற போது அவர் எடுத்துக்கொண்ட பாதையிலிருந்து, ஏன்னா கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்பட்ட காலத்தில், தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்த காலத்தில், அவர் அன்றைய காலகட்டத்திலையும் ஒரு வீரமிக்க போராட்டத்தில் கையில் வெடிகுண்டுகளோடு அவர் போலீஸால் பிடிக்கப்பட்டிருக்காரு. அப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஒரு மென்மையான அமைதியான நல்ல கண்ணை நம்ம பார்க்குறோம். வர்க்க போராட்டத்திற்கான மிகப்பெரிய வெடிகுண்டோட அலைந்து கொண்டிருந்தவராக ஒரு டெரராகவும் அவர் இருந்திருக்கிறாரு. அவருடைய இளமை காலம் ஒரு பெரிய முரட்டு மீசை வச்சு அவர் இருந்திருக்கிறாரு. அவர் பிடிபட்ட போது போலீஸ்காரன் பூட்ஸ் காலால் அவரை மிதித்து அவருடைய மீசையில் சிகரெட்டு சுருட்டு வச்சு சுட்டு பல துன்புறுத்தல்களுக்கு அவர் ஆளாக்கப்பட்ட போது கூட தன்னுடைய சக தோழர்களை, இந்த போராட்டத்தை ஒருங்கிணைக்கக்கூடிய, இந்த விவசாய போராட்டத்தை ஒருங்கிணைக்கக்கூடிய, உழுபவனுக்கு நிலம் சொந்தம் என்று சொல்லக்கூடிய போராட்டத்தை ஒருங்கிணைக்கக்கூடியவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று காட்டி கொடுக்காத அந்த வைராக்கியம் அவருக்கு இருக்கிறது. அவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு, இல்லை அது சதி வழக்கு என்னது, எதுக்காகனது? அதாவது விவசாய கூலிகளுக்கான போராட்டம். அதாவது தலித்துக்கள் சொந்தமாக நிலம் வைத்துக் கொள்ளக்கூடாது, அவர்களுக்கு அந்த உரிமை இல்லை
என்று சொல்லுகிற போது இதில் இன்னொரு வேடிக்கை ஒரு வினோதமான விஷயம் என்னன்னா, இவர் தலித் அல்லாத ஒருவர் தலித்துக்களுக்கான நிலம் சார்ந்த பிரச்சனையில், களம் சார்ந்த பிரச்சனையில், போராட்டத்தில் அவர் தன்னை ஒப்பு கொடுத்து அவர் வேலை செய்கிறாரு. அந்த காலகட்டத்தில் தான் அவர் கைது செய்யப்பட்டு ஏறத்தாழ 7 ஆண்டு காலம் ஆயுள் தண்டனையில் அவர் இருக்கிறார். அவர் வெடிகுண்டு ஆயுதங்களை பயன்படுத்தினார், வெடிகுண்டு வைத்திருந்தார் என்பதனால மற்றவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய மன்னிப்பு அவருக்கு வழங்கப்படலை. ஏன்னா இவர் சுதந்திர போராட்ட தியாகியாகவும் இருக்கிறாரு. நாடு விடுதலை பெறுகிறது. நாடு விடுதலை பெற்ற அடுத்த வருடமே என்ன ஆயிடுச்சுன்னா கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்பட்டதாக மாறுகிறது. இப்போ இந்த நெடிய வரலாற்றில் அவர் சிறைச்சாலையில் தன்னுடைய இளமையை கழிக்கிறாரு. சிறைச்சாலையிலேருந்து வெளியில் வருகிற போது ஒரு போராட்டக்காரன் இவனை நம்ம கைவிடக்கூடாது என்பதற்காக அதே இயக்க உணர்வு கொண்டிருக்கிற ஒருவர் தன் மகளை ரஞ்சிதம் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய மகளை திருமணம் முடித்து கொடுக்குறாரு. அப்போ வழக்கமாக என்ன பண்ணுவாங்கன்னா, உத்தியோகம் தான் புருஷ லட்சணம், என்ன சம்பாதிக்கிறாரு அப்படின்னு வழக்கமாக கேட்பாங்கல்ல. அப்போ அவருடைய மாமனார் சொல்கிறாரு, அந்த தோழராக இருக்கிறவர், என் மகள் வீட்டை பார்த்து கொள்வான், என் மகள் வீட்டை பார்த்து கொள்வாள், நல்ல கண்ணு நாட்டை பார்த்து கொள்வாள். இப்படி இன்னைக்கு எங்கேயாவது ஒரு சம்பந்தம் நடக்குமா? திருமண வாழ்க்கை நடக்குமா? இன்னைக்கு கற்பனை செய்ய முடியுமா? இயக்க தோழர்களாக இருக்கிறவங்க ஒருத்தர் தன்னுடைய பொது வாழ்க்கைக்காக ஒரு விடுதலைக்காக ஒருத்தர் போய் சிறைக்கு போகிறாரு அப்படின்னா அவருடைய வாழ்க்கைக்கு நம்ம பொறுப்பேற்றுக்கிறணும் அப்படி. அவங்க டீச்சராக இருந்து அவங்க வாழ்நாள் முழுக்க இவருக்கு ரொம்ப பெரிய அளவில் இவருடைய ஒரு மரியாதை தெரிந்த ஒரு பெண்மணியாக அவங்க இருந்திருக்கிறாங்கங்கிறது ஒரு பெரிய சிறப்பான விஷயம். ஏன்னா ஒரு போராளியாக இருக்கிறவர்கள் பல பேருக்கு குடும்ப வாழ்க்கை என்பது ஒரு பெரிய துயரமானதாக மாறிடும். அதிலே கம்யூனிஸ்ட் கட்சியெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச மானாமதுரையில் ஒரு திருமண விழாவிற்கு நல்ல கண்ணு வர்றாரு. அப்போ தங்கமணின்னு ஒருத்தர் எம்எல்ஏ இருக்கார் மானாமதுரையில். அவருக்கு எத்தனை குழந்தைகள்னு கேட்குறாரு. சொல்கிறாரு, ஒரு கம்யூனிஸ்ட் அதிகமாக குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடாது, குடும்ப வாழ்க்கையில் மூழ்கக்கூடாது, திருமண விழாவில் பேசுகிறாருங்க நல்ல கண்ணு. அப்போ அவங்க வாழ்க்கையை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அதனால் அவர் அதற்கு பின்பு உள்ள வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சி இரண்டாக உடைகிற காலத்திலையும் அவர் எடுத்த நிலைப்பாட்டில் அதே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிலைப்பாட்டிலே தான் அவர் இருக்கிறார். நிறைய மாறுதல்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அவர் கொள்கை நிலைப்பாட்டில் எந்த மாற்றத்தையும் அவர் அடையாதவராக இருக்கிறார். அது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய அரசியல்லையே நான் ரொம்ப வியப்பாக பார்க்குறது, தேர்தல் அரசியலில் அவர் தோற்கடிக்கப்பட்டது தான். 1980 அம்பா சமுத்திரத்தில் ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு போட்டிடுறாரு. அப்போ எம்ஜிஆர் உடைய அலை வீசுது. அந்த கவர்ச்சி அலையில் ஒரு தோற்கடிக்கப்படுகிறார். நம்ம நாட்டில் இன்றைக்கி ஒரு அரசியலற்ற ஒரு வறட்சியான ஒரு தலைமுறை உருவாகி இருக்கிறது. விதை நீக்கப்பட்ட பழங்கள் ஹைபிரிட் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி அரசியல் நீக்கம் செய்யப்பட்ட ஒரு இளைய தலைமுறை வந்திருக்கிறது. அதனால தான் அவன் நடிகரை பார்த்து கூச்சல் போடுறான். ரோல் மாடல் அவனுக்கு தெரியல. இப்போ 99ல் திமுக சார்பாக சிபி ராதாகிருஷ்ணன் நிற்கிறாரு. சிபி ராதாகிருஷ்ணன் இப்போ துணை ஜனாதிபதியாக இருக்கிற அதே ஆள் தான் வேட்பாளர் நிறுத்த போறாரு. அவர் பாஜக வேட்பாளர். திமுக கூட்டணியில் இருக்குங்கிறதுனால அவர் திமுக வேட்பாளர் ஆயிடுவாரா? சரி, அவருக்கு திமுக கூட்டணியில் சிபி ராதாகிருஷ்ணன் நின்றாரு. அப்போ நல்ல கண்ணை வீழ்த்தினது திமுக கூட்டணி தானே. அதை எப்படி நம்ம பார்க்க வேண்டியிருக்குன்னா, குண்டுவெடிப்பு நிகழ்ந்து ஒட்டுமொத்த மக்களுடைய அதிருப்தியும் ரொம்ப ஒரு மோசமான ஒரு காலகட்டம். மேலே வாஜ்பாயுடைய ஆட்சி, மாநில அரசாக திமுக இருக்கு, மத்திய அரசாங்கத்தினுடைய நெருக்கடி மாநில அரசுக்கு இருக்கிற நேரத்தில் கணக்கு வழக்கு இல்லாமல் இளைஞர்கள் கைது செய்யப்படக்கூடிய நேரம். இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் இந்த மத ரீதியான இந்த மோதலை அவங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்து முன்னணி ஒரு கூட்டம் போடுவாங்க, கூட்டம் போட்டு தரக்குறைவாக பேசுவாங்க. உடனே அதுக்கு மாற்றாக அங்கே அல்வுமா குரூப் கூட்டம் போடுவாங்க. மாறி மாறி என்ன செஞ்சுட்டாங்கன்னா ஒரு மத ரீதியான மோதல் போக்கை உருவாக்குவதற்கு அங்கே என்ன செஞ்சுட்டாங்கன்னா, அங்கே ஒரு கோயம்புத்தூருடைய கள நிலவரம் என்னென்னா, அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய பாலக்காடு போன்ற இடங்கள்லேருந்து வரக்கூடிய இஸ்லாமியர்கள் அங்கே வியாபாரத்தில் செழித்திருக்கிறாங்க. உள்ளூரில் இருக்கக்கூடிய அந்த கவுண்டர் சமூகம் மாதிரியான அவங்களுக்கும் வியாபாரத்தில் போட்டி நடக்கிறது. இந்த ரெண்டு வியாபாரிகளுக்குமான போட்டியில் என்ன பண்ணுறான்னா, அதை மத ரீதியாக இஸ்லாமியர்களை தனிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்து முன்னணிக்கு அவன் பணம் கொடுக்குறான், அந்த முதலாளிகள் பணம் கொடுக்குறான். இந்த பக்கம் என்ன செய்கிறான்னா, நம்மளை அசிங்கமாக பேசுகிறாங்க, ரொம்ப தப்பாக பேசுகிறாங்கன்னு சும்மா விடக்கூடாதுன்ட்டு இவங்க அல்வமா போகிறாங்க. ரெண்டு பக்கமும் நடக்குது. அதில் மிகப்பெரிய கலவரங்கள்லாம் நிகழ்ந்து நமக்கு தெரியும். ஒரு வழிப்போக்கில் ஒருத்தரை ஒரு டிராஃபிக் கான்ஸ்டபிளை இவங்க போய் வெட்டி அது ஒரு பிரச்சனையானது. அது தனிப்பட்ட பிரச்சனையாக இருந்ததை ஒரு ரெண்டு மதத்திற்கான பிரச்சனையாக மாற்றப்பட்டது. காவல்துறை அதில் ஒரு பெரிய பங்கு வைத்தது. காவியும் காவல்துறையும் சேர்ந்தான் அந்த கலவரம் நிகழ்ந்தது. அந்த கலவரம் நிகழ்ந்த போது அமைதிப்படுத்த வேண்டும், இந்த இடத்துல சமாதானத்தை கொண்டு வர வேண்டும், பஞ்சு நகரம் நஞ்சு நகரமாக மாற்றப்படக்கூடாது என்பதற்காக மதவெறியிலிருந்து அந்த மக்களை மீட்க வேண்டும் என்பதற்கான பரிசோதனை களத்தில் நல்ல கண்ணு வேட்பாளர் நிறுத்தப்படுறாரு. இப்போ இஸ்லாமியர்கள் மீதான கோபம் இருக்குது எல்லாருக்கும்.
முஸ்லீம் லீக் கொடியை கட்டக்கூடாதுன்னு முஸ்லீம் லீக்காரனே சொல்கிறான். நம்ம போனோம்னா ஓட்டு கிடைக்காது அப்படின்னு முஸ்லீம் லீக்கே தவிர்க்கிறாங்க. அவர் கூட்டணி கட்சிக்கான எல்லா கொடியும் வாகனத்தில் கட்டப்படும் போது முஸ்லீம் லீக் கொடியை காணாமல் எங்கே அப்படின்னு நல்ல கண்ணே கேட்குறாரு. அதை கட்டு அப்படிங்கிறாரு. இல்லைங்க, தேர்தலை பாதிக்கும். அப்படி இல்லை, எல்லா இஸ்லாமியர்களும் வன்முறையாளர்கள் அல்ல, எல்லா இஸ்லாமியர்களும் அந்த தீமைக்கு துணை போகிறவர்கள் அல்ல. அது தெரியப்படுத்தணும்னா அது இருக்கணும் அந்த கொடி அப்படின்னு அவர் அந்த கொடியை கட்டிக்கிட்டு தான் களத்துக்கு போகிறாரு. அவர் இஸ்லாமியர்களின் ஆதரவாளர் என்கிற பொய் பிரச்சாரத்தில், அவர் எந்த மதத்துக்கு ஆதரவானவர் கிடையாது, அந்த பொய் பிரச்சாரத்தில் அவர் தோற்கடிக்கப்படுறார். ஒரு முறை எம்ஜிஆரால் தோற்கடிக்கப்படுகிறார், அந்த கூட்டணியினுடைய வேகத்தில் தோற்கடிக்கப்படுகிறார். இன்னொரு முறை வந்து தேர்தல் அரசியலில் வந்து மதவாதத்தால் தோற்கடிக்கப்படுகிறார். 2 முறை அவர் தோற்கடிக்கப்பட்டாலும் அவருக்கு இலக்கு வந்து தேர்தல் அரசியலாக இல்லை, அவருக்கு போராட்ட அரசியல் தான். தாமிரபரணியில் மணல் அள்ளுறாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வருகிற போது 1000 கோடி பிஸ்னஸ் அது, இந்த மணல் அள்ளுவதற்கான விஷயம். மணல் கொள்ளையர்களுக்கு எதிராக வந்து ஹைகோர்ட்டில் போய் கோர்ட்டில் வந்து இதை வழக்கு போட்டு தானே அவர் வாதாடுறாரு. 80 வயது கடந்தவரே அவர் போய் வாதாடி அதை தடுத்து நிறுத்துறாரு. இந்த போராட்ட காலத்தில் தான் அவர் மன நிறைவடைகிறாரே தவிர நம்ம எம்எல்ஏ ஆகலையே, எம்பி ஆகலையே, நம்ம வந்து இப்போ நீங்கள் வந்து அவருக்கு கார் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய வசதியான செல்வந்தர் வந்து ஆசைப்பட்டு எவ்வளோ முயற்சி கொண்டாரு, அவர் வாங்க மறுக்கிறாரு. அருணாச்சலம்னு சொல்லக்கூடிய நந்தன் பத்திரிகைலாம் நடத்தினவர் விருப்பப்படுறாரு. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, 80வது பிறந்தநாள் விழா நடக்கிற போது மேடையில் கலைஞரை வைத்துக்கொண்டு அந்த விழா நடக்குது. கலைஞர்கிட்ட அறிவிக்கிறாங்க. கலைஞர் கேட்டிருக்காரு, ஏன் காரை வாங்கி வச்சா அவர் எப்படியா பெட்ரோல் போடுவார், டிரைவர் சம்பளம் யாரையா கொடுக்குறது அப்படின்னு கலைஞர் கேட்குறப்ப அதுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேங்கிறாரு அந்த அருணாச்சலங்கிறப்ப. அப்போ மேடையில் வச்சு அறிவிச்சிடுறாங்க. மறுநாளே அதை கட்சியின் வாகனமாக மாற்றிடுறாரு. ஆமாம், இதுதான் அவருடைய. அது மாதிரி 1 கோடி ரூபா வசூல் பண்ணி கொடுக்குறாங்க. வன்மையில் 1 லட்ச ரூபா கொடுக்கும்போது கூட கட்சி நிதியாக உடனே கட்சி நிதியாக கொடுக்குறாரு. இப்போ தமிழ்நாடு அரசுக்கே என்ன வசதியாக இருக்குன்னா, கம்யூனிஸ்டுகளுக்கு விருது கொடுத்தோம்னா காசு ரிட்டர்ன் வந்துடுது நமக்கு, வேற ஒன்றா வாங்கிட்டு போயிடுவாங்க. 10 லட்ச ரூபா தகைசால் தமிழர் விருது சங்கரையா கொடுத்தா சங்கரையா திருப்பி கொடுத்துட்றாரு, நல்ல கண்ணு கொடுத்தா நல்ல கண்ணு திருப்பி கொடுத்துட்றாரு. அதனால் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களுக்கு தொடர்ச்சியாக விருது கொடுக்கணுங்கிறதுல தமிழ்நாடு அரசு ரொம்ப உறுதியாக இருக்குது. ஏன்னா காசு ரிட்டர்ன் வந்துடுது. அந்த அந்த வரலாற்று பெருமை வந்து அவருக்கு இருக்குது. நல்ல கண்ணை பற்றி இன்னொன்று குறிப்பான விஷயம், பாப்பாப்பட்டி கீரிப்பட்டி அந்த தேர்தலில் வந்து ரொம்ப நடக்காமே நடந்த விஷயம். அது நடக்காமே பல ஆண்டுகள் இருந்தது. அதில் ஒரு 4000 பேரோடு நல்ல கண்ணு போராட்டம் செய்தார். உண்ணாவிரதம் நடந்தார். அதோடைய பின்னணி சார், அதாவது எங்கெல்லாம் வந்து தலித்து மக்கள் ஒடுக்கப்படுகிறார்களோ, ஒரு சாதி ஒழிப்பு போராளி, எங்கெல்லாம் தலித் மக்கள் ஒடுக்கப்படுகிறார்களோ அங்கெல்லாம் வந்து இவர் களத்திற்கு வந்து விரைந்து சென்று, நீங்கள் திருமாவளவன் முதல் முறையாக எம்எல்ஏ ஆன காலகட்டங்கள்லாம் அவர் சட்டமன்றத்தில் பேச ஆரம்பிக்கும் போதே அவரை கிண்டல் பண்ணுற விதமாக பாப்பாப்பட்டி கீரிப்பட்டின்னு பின்னாடி கத்துவாங்க. திருமாவளவன் அதான் பேசுவார் இவர் அப்படின்னு. உங்களுக்கு தலித்து கிராமங்களில் வந்து இது மாதிரியான தலித்துக்கள் வந்து ஒரு பஞ்சாயத்து தலைவராக வருவது என்பதில் எவ்வளோ நடைமுறை சிக்கல் இருக்கிறது. அப்படி நீங்கள் வந்து இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் ஒருவரை தலைவராக தேர்ந்தெடுத்தாலும் அந்த உள்ளூரில் அதை ஏற்க முடியாத மனதில் அது பல வன்முறைகளை வெடித்திருக்கிறது. பல இடங்களில் ஆட்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. மேலவளவு வந்து கொலை செய்யப்பட்ட வழக்கு, அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறது. இது களையப்படணுங்கிற போராட்டத்தில் அவர் தொடர்ந்து ஈடுபடுறாரு. அவருடைய சொந்த மாமனாராக இருக்கிறவர் இந்த சாதி படுகொலையில் கொலை செய்யப்படுறாரு. ஆமாம், கொலை செய்யப்படும் போது என்ன பண்ணுறாங்கன்னா, எதிர்க்கு தரப்பை வந்து தாக்கணும்னு எல்லாரும் தயாராக இருக்கிற போது அப்படி செஞ்சிடாதீங்க. அவரே நேரடியாக அவருடைய ரத்த பந்தமாக பாதிக்கப்பட்ட போது கூட எதிர்த்தரப்பு வன்முறையாக மாற்றக்கூடாதுன்னு சொல்லி அதுக்காக அரசாங்கம் அவருக்கு கொடுத்த நிதியெல்லாம் அந்த குழந்தைகளுடைய கல்விக்காக, சாதி கலவரத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுடைய குழந்தைகளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் அதை கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் என்ன மாபெரும் சிறப்புனா, மிக தீவிரமான வாசிப்பு பழக்கம் கொண்டவர். ஆமாம், மிக தீவிரமான வாசிப்பு பழக்கம் கொண்டவர். இன்றைக்கி இருக்கக்கூடிய அதாவது சங்க இலக்கியம் தொடங்கி இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன கவிதை வரைக்கும் எல்லாத்தையுமே படிச்சுட்டு அது குறிப்பெடுத்து வச்சு அதையெல்லாம் சம்மந்தப்பட்ட ஆளுக்கு பேசக்கூடியவர். ஒரு தேர்ந்த இலக்கிய ரசனை கொண்டவராக இருக்கார். அவரே புத்தகங்கள்லாம் எழுதியிருக்கிறாரு, கவிதைகள்லாம் எழுதியிருக்கிறார். அவர் ஒரு எழுத்தாளராகவும் சிந்தனையாளராகவும் அவர் தொடர்ச்சியாக இயங்கியிருக்கிறார். சரிங்க சார், இப்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய காலநிலையில், இன்றைக்கி இருக்கிற சூழலில் நல்லக்கண்ணு அவர்களுடைய வாழ்க்கை இன்றைய தலைமுறையினருக்கு முக்கியமான செய்தியாக எதை பார்க்குறீங்க? அதாவது நல்லக்கண்ணு அவர்கள் தன்னை அதாவது ஒரு பிம்ப அரசியல்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ எந்த தியாகமும் செய்யாதவன் நான் கேரியரோட உச்சத்தை விட்டுட்டு வந்துட்டேன்லாம் சொல்கிறாங்கல்ல. இன்றைக்கி பெரிய கோடீஸ்வரர்களுக்கான ஒரு சூதாட்டமாக தேர்தல் மாற்றப்பட்டிருக்குல்ல. அப்போ மக்கள் போராட்டத்தில் ஒருவனாக நிற்பது தான் இன்றைக்கு உண்மையான அரசியல் அப்படிங்கிறதுக்கு அல்லாமல்
குறுக்கு வழியில் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு இடம் தான் அரசியல் அப்படிங்க. இப்போ அரசியல் வந்து தவறாக குறுக்கு வெட்டாக புரிந்து கொள்ளப்படுகிறது. அப்போ அரசியலுக்குள்ளே போனோம்னா நம்ம வந்து எடுத்தவொடனே முதலமைச்சர் ஆயிடலாம், நம்ம மந்திரி ஆயிடலாம், எம்எல்ஏ ஆயிடலாம், நம்ம வந்து ஒரு மாபெரும் இதாக வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலை எல்லாருக்குமே உருவாகிருக்குல்ல. இந்த மனநிலையில் இருந்து நேர் எதிர் மனநிலையில் அரசியல்வாதி என்பவன் வந்து அதிகாரத்தை வந்து சுவைப்பவன் அல்ல. அதிகாரம் சாமானிய மக்களுக்கு கிடைக்காதத எளிய மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கான ஒரு மக்களுக்கான ஒரு தூதுவன் தான் அவன் அப்படிங்கிறதுக்கான ஒரு துறவு மனநிலை இருக்குல்ல. இந்த துறவு மனநிலை வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைவர்களிடத்துல வருமா? தொண்டர்களிடத்துல இல்லைங்க. தொண்டர்களே வந்து அதுக்கு தயாரா இல்லை. தன்னை அர்ப்பணிப்பது இருக்குல்ல. நான் இவ்வளவு நாள் வேலை செஞ்சிருக்கேன், ஒரு நூற்றாண்டு கால அரசியல்வாதியா இருக்கிறார் அவருடைய 15 வயதுல தொடங்கி இன்னைக்கு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிற இந்த 101 வயது வரைக்கும் போராட்ட களங்களில் மட்டுமே அவர் இடம்பெற்றவராக இருக்கிறார். அவருக்குன்னு கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸில் இருக்காரு. வீடு இடிபடும் போது எல்லாருக்கும் கொடுத்தா தான் நான் வருவேன்னு சொன்னார். அது மட்டும் இல்லை, அவர் வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துருச்சு, வெள்ளம் வந்துருச்சு. அவரை மீட்க போனப்போ அவர் என்ன பண்ணுறாரு, மற்ற ஆளையெல்லாம் தூக்கியா, என்னையை தூக்கி நாங்கள் ஜாக போகிற கிளம்ப, என்னையை தூக்கி என்ன பண்ண போகிற அப்படின்லாம் கேட்டார் அவர். அப்புறம் நீங்கள் தோழர்கள்லாம் தூக்கியா, நாங்கள் எல்லாரையும் தூக்குறோம், நீங்கள் வாங்க அப்படிங்களை கூப்பிட்டு போனாங்க. இல்லை, எனக்கு ஒரு பர்சனலாக அவரோட ஒரு அனுபவம் இருக்குது, அதை நான் ஷேர் பண்ணணும்னு விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, எல்லை போராட்ட வீரர், அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தை தமிழ்நாட்டோடு இணைக்கிற போராட்டம், எல்லை போராட்டம் ஆப்போசி பண்ணுறவர்களாக நடந்தாச்சு இல்லையா. அந்த போராட்டத்தில் பங்கு பெற்ற குடிக்கால் ஷேக் அப்துல்லா என்பவருடைய வாழ்க்கை வரலாற்றை ஒரு ஆவணப்படமாக நாங்கள் வந்து எடுத்தோம். அது நான் தான் அதை எடுத்தேன். அதில் வந்து தொடக்க காலத்தில் அவர் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளராக கொடிக்கால் செல்லப்பாவாக இருந்த காலகட்டத்தில் நல்ல கண்ணோடு அவருக்கு நீண்ட உறவு இருந்திருக்கிறது. அந்த காலகட்டத்தினுடைய அனுபவத்தை சொல்வதற்காக, அவரை நேர்காணல் எடுப்பதற்காக அவருடைய அந்த டி நகர் சிஐடி நகரில் இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்கு போனேன். முன்னாடி வந்து ஒரு வீட்டுக்கு முன்னாடி ஒரு ஹாஸ்பிட்டல் சீட்டு போட்ட ஒரு சின்ன ரூமு, ஏகப்பட்ட பத்திரிகைகள் கூட நடுவில் அவர் இருந்தார். ரொம்ப வேக்காடாக இருந்துச்சு. அப்போ நான் என்ன பண்ணேன், ஒரு ஃப்ரேம் செட் பண்ணிவிட்டு அவர் வீட்டில் இருந்த ஒரு சேகுவார படம் ஒன்று இருந்துச்சு, அதை எடுத்து இப்படி முன்னாடி வச்சு ஃப்ரேம் செட் பண்ணோம். அவர் கேட்டார், அதை ஏன் வைக்கிற அப்படின்னு கேட்டார் என்கிட்ட. இல்லை, ரொம்ப அழகாக இருக்கும், அது ஒரு இடதுசாரி அரசியல், நீங்கள் ஒரு முக்கியமான தலைவர், அது அந்த சேகுவாரா இருக்கும்போது அந்த ஃப்ரேமில் நீங்கள் இருக்கும்போது நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் ஒரு விளக்கத்தை சொல்கிறேன். முதல்ல அந்த ஃபோட்டோவை எடுத்து அப்படின்னா, ஃபோட்டோ விடலைன்னா பேட்டி இல்லைன்னாரு, கடுமையாக சொன்னார். ஏன் அப்படின்னு கேட்டேன். அவங்க நம்பிய கொள்கைக்காக உயிர் கொடுத்துருக்குறான், நான் என்ன கொடுத்துருக்கேன், என்னையும் அவனையும் கொண்டு வந்து ஒரே ஃப்ரேமில் வைக்கிறேன், அது தூக்கு அப்படின்ட்டார். சேகுவாரா டிஷர்ட்டு போட்டு அவன் பாரில் சுற்றிட்டு இருக்காங்க ரொம்ப பேர். இப்போ மாலில் சுற்றுறான் கொஞ்சம் பேர் பாரில் சுற்றுறான். சேகுவாரா படத்தை வைத்துக் கொள்வதற்கு, அதை சமப்படுத்துவதற்கான தகுதி எனக்கு இல்லை, ஒரு உண்மையான கம்யூனிஸ்டாக வாழ்வதற்கு அவன் உயிரை கொடுத்துருக்காங்கிறார். தன்னை முதன்மைப்படுத்தி கொள்ளாத ஒன்று இருக்குல்ல, அதுதான் இன்றைக்கி வந்து வியக்கத்தக்க ஆச்சரியமான விஷயம் நான் எனக்கு கருதுகிறேன். இந்த தலைமுறையில் அப்படிலாம் இதை வந்து நம்ம அதிசயமாக்குறது மூலமாக அந்நியமாக்கக்கூடாது. ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு விஜய் இருக்கான்லாம் பேசுகிறாங்கல்ல, இந்த நாடு உருப்படணும்னா ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு நல்ல கண்ணு இருந்தால் தான் நாடு உருப்படும். விஜய் இருந்தால் கம்யூனிஸ்டுகள் அப்படிங்கிறவங்க எளிமையாக இருக்கிறதுங்கிறது அவங்க வாழ்க்கை முறை, புனிதப்படுத்தி பார்க்க வேண்டியதில்லை. இன்னொன்று, அந்த இப்போ நீங்கள் ஒரு உதாரணம் சொல்கிறேனே, அப்துல் கலாம் பதவி ஏற்பதற்காக போகும்போது நல்ல நேரம் பற்றி அவங்க, இந்த நல்ல நேரம் இருக்குது, இந்த நேரத்தில் நீங்கள் பதவி ஏற்கலாம் அப்படி சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் நல்ல நேரம் பார்க்கறதில்ல, உழைக்கிற நேரம் பூரா நல்ல நேரம், மிச்ச நேரம்லாம் கெட்ட நேரம், அதெல்லாம் நான் பார்க்கறதில்ல அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்படி சொல்வதற்கு பின்பு அவருடைய வாழ்க்கை முறையில் அந்த 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 பண்பு எங்கிருந்து வந்தது என்றால், அவர் பின்பற்றக்கூடிய தத்துவத்தில் தான் வருகிறது. சகனம் பார்ப்பது என்பது அவருடைய வழிபாடு சார்ந்த வாழ்க்கையில் அவருக்கு இல்லை. ஒரு நல்ல கண்ணு எளிமையாக வாழ்ந்தார் என்றால், அல்லது ஒரு சிறந்த மனிதராக வாழ்ந்தார்னா அவருடைய சித்தாந்தம் தான் காரணமே தவிர, அவர் அதிமுக ஒரு நல்ல கண்ணு ஏன் இல்லை, பாஜக ஏன் ஒரு நல்ல கண்ணு இல்லை, ஏன் திமுக ஏன் ஒரு நல்ல கண்ணு இல்லை? கடந்த காலத்தில் இருந்திருக்காங்க, அண்ணா காலத்தில் சொல்கிறேன், இப்போ சமகாலத்தில் ஏன் இல்லை அப்படிலாம் இருக்குது. இப்போ திமுகவில் வந்து சாதிக் பாஷா வந்து பொருளாளராக இருந்தபோது அவருடைய காரை அவர் திரும்ப கொடுத்து போயிட்டார் கட்சிக்காரர். இந்தாயா போய் அப்படி அறிவாலயத்தை விட்டுட்டு அவர் போயிட்டார். யாரையும் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ளலாம். அப்படியே பல பேர் இருந்திருக்காங்க தன்னலமற்றவராக. எனக்கு தெரிஞ்சு மேயர் ஷா கணேசன் ஒருத்தர் இருந்தார், பஸ்ஸிலேயே போவார், சென்னை மேயராக இருந்தார், சிகப்பு துண்டு போட்டிருப்பார். அவரை நான் வந்து மாநகர பேருந்தில் பார்த்துருக்கேன் பல முறை. பஸ் ஸ்டாப்பில் நின்றுக்கிட்டு இருப்பார் ஒரு மாநகர தந்தை. இதை கற்பனை செய்ய முடியுமா? கவுன்சிலர் நிற்கிறத பார்த்துருக்கலாம் யாராவது? அப்படின்னா பழைய மனிதர்கள் வாழ்ந்திருக்காங்க. அந்த பாரம்பரியம் தொடருவதற்கு பதிலாக ஆடம்பரமோ ஆர்ப்பாட்டமோ, இன்றைக்கி வந்து பிழைக்க தெரியாதவன்னு சொல்கிறாங்கல்ல ஒரு கூட்டம். அப்போ வந்து மணல் கொள்ளையடிக்கிறவன், மாஃபியா, சாராயம் விற்கிறவன், பார் நடத்துகிறவன், வந்து பல சட்டவிரோத தொழில்கள் செய்கிறவன், ஆற்று மணல் அள்ளுறவன்,
என்று சமூக விரோதிகளின் கூடாரமாக அரசியல் மாற்றப்பட்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் போராட்ட களங்களிலே சாமானிய மக்களுக்கான நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வாழ்நாளை தியாகம் செய்த மனிதர்களை தான் நான் ரோல் மாடலாக எடுத்துக்கிறோம். அப்படி இல்லைன்னா இந்த சமூகம் பின்னோக்கி தான் போகுமே தவிர மற்றவன்கிட்ட இருந்து அந்த யோக்கியதை நம்ம எதிர்பார்க்காம நம்மை செதுக்கிக் கொள்வதற்கான வாய்ப்பாக இவருடைய வரலாறு இருக்குது. சரிங்கண்ணா, நல்லக்கண் அவர்களுடைய நலம் பெற்று மீண்டு வர வேண்டும் அப்படிங்கிறது எல்லோருடைய இன்னைக்கு சமூக வலைதளங்களில் யார் நல்லக்கண்ணா யாரும் தெரியாதவங்க கூட இன்றைக்கி பார்க்கக்கூடிய நிலைமைகள் இருக்குது. எல்லோரும் அவர் மீண்டு வரணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கா. நம்மளும் இந்த காணொலி வாயிலாக அதை தான் நம்மளும் சொல்ல வருது. நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்கு நடத்தி மிக்க நன்றி.